தன்னலம் இல்லாத பொதுநலமும் தன்மானமும் மனிதாபிமானமும் கொண்ட ஒரே அரசியல் தலைவராக ராகுல் காந்தி இருந்து வருகிறார். ராகுல் காந்தியின் மேன்மையான நற்குணங்கள் பலவற்றை அவரது பாரத் ஜோடோ நியாய யாத்திரையில் பரவலாக பார்க்க முடிகிறது. பாஜக ஆட்சி நாட்டுக்கு வேண்டாம், அதை வீட்டுக்கு அனுப்புங்கள் என்ற கோரிக்கையோடும் கடந்த 10 ஆண்டு காலமாக பாஜக எப்படியெல்லாம் மக்களை வஞ்சித்து வருகிறது என்பதை மக்கள் அறிந்து கொள்ளவும் வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் வேண்டியும் ராகுல் காந்தி பாரத் ஜோடோ நியாய யாத்திரையை வட மாநிலங்களில் நடத்தி வருகிறார். ராகுலின் யாத்திரை வாகனம் போகும் இடமெல்லாம் லட்சக்கணக்கில் திரண்டு நிற்கும் மக்கள் ராகுலுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். தினம் தினம் நீண்ட தொலைவுக்கு யாத்திரையை நடத்த வேண்டியுள்ளதால் ராகுல் காந்தி காலையிலேயே கிளம்பி இரவு வரை யாத்திரையை நடத்தி மக்களை சந்தித்து வருகிறார். இதற்கிடையில் உணவு பற்றி சிந்திக்க அவருக்கு நேரமில்லை. எனவே பசிக்கும் போது யாத்திரை வாகனத்தில் அமர்ந்தபடியே கிடைக்கும் உணவை உட்கொண்டு பசியாறுகிறார் ராகுல் காந்தி. இந்நிலையில் மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாத் நகரில் யாத்திரை பயணம் மேற்கொண்ட ராகுல் காந்திக்கு பசிக்கவே அவருக்கு ஒரு பாலித்தீன் கவரில் ஸ்நாக்ஸ் தரப்படுகிறது. அதிலிருந்து ஸ்நாக்ஸை எடுத்த ராகுல் முதலில் தனக்காக உழைக்கும் தன் கூடவே பயணிக்கும் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு கொடுக்கிறார். முதலில் சற்று கூச்சப்பட்ட அதிகாரிகள் பின்னர் ராகுல் தந்த ஸ்நாக்ஸை வாங்கி உண்கின்றனர். தனக்காக இல்லாமல் பிறருக்காக சிந்திப்பவனே நல்ல தலைவன் ஆவான் என ராகுலின் இந்த செயல் குறித்து பலரும் பேசி வருகின்றனர்.